வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாராளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர்கிட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இண்டி கூட்டணி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. 120 எம்பிக்களுடைய சைன் போட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் 100 எம்பிக்களுடைய சைன் போதுமானது. 120 எம்பிக்களுடைய சைன் போட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா. அடுத்து ராஜ்யசபாலையும் அட்லீஸ்ட் 50 எம்பிஸுடைய சிக்னேச்சர் தேவை. 50க்கு மேலே சைன் போட்டு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் 3 பேர் கொண்ட கமிட்டி விசாரணை நடத்துவாங்க. விசாரணை நடத்தி அவங்க இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸே நடக்கும். அவங்க இல்லை இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல இண்டி கூட்டணியுடைய முயற்சிகள் தவிடுபடி ஆயிரும் அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை 3 பேர் கொண்ட கமிட்டி விசாரணை நடத்தி இம்பீச்மெண்ட் ப்ராசஸை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பெல்லாம் இருக்குல்ல, தொடங்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் இண்டி கூட்டணினால ஜெயிக்கவே முடியாது. இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இண்டி கூட்டணி. அப்புறம் எதுக்காக பண்ணுறாங்க? ஒரு கட்டமைப்பை உருவாக்க, மத கலவரத்தை தமிழகத்தில் தூண்ட பார்க்குறாங்க. அதுக்கு எதிராக திமுக எப்படியெல்லாம் போராடுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விதமான பிம்பத்தை திணிப்பதற்கான முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளவு நீதிபதிகள் இம்பீச்மெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். 0. ஒரு நீதிபதி கூட இது வரைக்கும் இம்பீச்மெண்ட் ப்ராசஸை பயன்படுத்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டது இல்லை அப்படிங்கிறதான் வரலாறு. ஃபஸ்ட்டு 1993 ராமசுவாமி அப்படிங்கிற ஒரு நீதிபதி, இவர் அப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா இதனுடைய நீதிபதியாக இருந்தார். இவர் மேலே என்ன சார்ஜ் தெரியுமா? இவர் நிதி முறைகேடில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸை கட்சிகள் தொடங்கினாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லோக்சபாலேயே இவருக்கு எதிரான அந்த பதவி நீக்க தீர்மானம் முறியடிக்கப்பட்டுருச்சு, ஃபெயிலியர். அடுத்து 2011 சௌமித்ரா சென் அப்படிங்கிற ஒரு நீதிபதி, கல்கத்தாவுடைய நீதிபதியாக இருந்தாங்க. இவரும் மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு, நிதியை தவறாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸை கட்சிகள் தொடங்கினாங்க. ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இம்பீச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டெடுப்பில் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் லோக்சபாவில் ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு முன்பாகவே இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. முழுமை அடையலை அந்த ப்ராசஸ், இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிக்கிட்டாரு. இது 2011. மூணாவது தீபக் மிஸ்ரா 2017-18 இவருக்கு எதிராக போடப்பட்ட இம்பீச்மெண்ட் மோஷன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யஸ்வந்த் சர்மா டெல்லி நீதிபதியாக இருந்தார்ல, வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுச்சுல, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் நடந்துக்கிருக்கு. இன்னும் பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு நடக்கலை. அப்போது இதில் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. என்னன்னா, நிதி விவகாரத்தில் முறைகேடு பண்ணவங்க, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு, இந்த கேட்டகரிக்கு கீழே தான் இம்பீச்மெண்ட் ப்ராசஸே இதுக்கு முன்னாடி நீதிபதிகளுக்கு எதிராக நடந்திருக்கு. அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜிஆர்எஸ்க்கு எதிராகலாம் இவங்களால இம்பீச்மெண்ட் ப்ராசஸை சக்ஸஸாக கொண்டு போக முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இவங்க சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்காங்க இண்டி கூட்டணி. லோக்சபாவில் இண்டி கூட்டணிக்கு 239 240 எம்பிக்களுடைய ஆதரவு தான் இருக்குது. அப்சல்யூட் மெஜாரிட்டியே, டோட்டல் மெம்பர்ஷிப்பில் அப்சல்யூட் மெஜாரிட்டியே இவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியெல்லாம் இவங்கெல்லாம் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. அது என்னப்பா 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன? என்னன்னா 2 கிரைட்டீரியா இருக்கும். 2 விஷயத்தையும் மீட் பண்ணால் மட்டும்தான் இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு, டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50% மேலே மெம்பர்ஸு இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ஓகே சொல்லணும், ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் 543 ஸ்ட்ரென்த்து, டோட்டல் ஸ்ட்ரென்த்து. அதில் 50% மேலேனா எவ்வளவு? 273. அப்போது 273 எம்பிக்கள் இந்த பதவி நீக்க தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இது ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா. இது சக்ஸஸ் ஆகணும். 2வது கிரைட்டீரியா என்ன தெரியுமா? பாராளுமன்றத்தில் மக்களவையில் எவ்வளவு எம்பிக்கள் பிரசன்ட் ஆகியிருக்காங்களோ அதில் 2/3 மெஜாரிட்டி. இப்போது பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு எம்பிக்கள் வராங்க? 543 எம்பிக்களும் வராங்கன்னு வச்சுக்குவோம். 2/3 × 543 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 181 × 2 362 வரும். அப்போது 362 எம்பிக்கள் இந்த பதவி நீக்க தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஃபஸ்ட்டு 50%க்கு மேலே டோட்டல் மெம்பர்ஷிப்பில் அது ஃபஸ்ட்டு மீட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, அதில் 2/3
மெஜாரிட்டி ஓகே சொல்லணும். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சாத்தியமே. அதனால தான் இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட இம்பீச்மெண்ட் மோஷன் எதுவுமே சக்ஸஸ் ஆனது கிடையாது. இவங்க 240 எம்பிக்களை லோக்சபாவில் வச்சுக்கிட்டு ராஜ்யசபாவில் ரொம்ப கம்மி வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வராங்க. எல்லாம் பாலிடிக்ஸ், அரசியல், சும்மா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இண்டி கூட்டணி பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதனால இது அட்டர் ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நான் பொறுத்திருந்து பாருங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த 3 பேர் கொண்ட கமிட்டியே இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லவே மாட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனா? கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? 3 பேர் கொண்ட கமிட்டி இண்டி கூட்டணியை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த விவகாரத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.